வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏசையா எழுதின இந்த வேத புத்தகத்தில் 40வது அதிகாரம். இந்த அதிகாரத்தை நான் எப்போதும் படிச்சிருக்கேன். இந்த 40 எனக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு வார்த்தை. ஆனால் நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. இந்த வார்த்தையை நான் ஒரு நாள் கூட பிரசங்கம் பண்ணதே கிடையாது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வார்த்தையை தான். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்லவர். சரி இருங்க, இதோட ஆரம்பத்தை நம்ம பார்ப்போம். இந்த 40வது ஆரம்பத்தில் படி கேள்வி. என் ஜனத்தை ஆற்றுங்கள், கேட்டுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். உண்மையான பையன் சொன்னாங்க, அவன் கரெக்டாக சொன்னான். பார்த்தீங்களா, அவனோட அந்த தாழ்ச்சியில் அவன் வந்து ஆண்டு ரொம்ப நேசிப்பான். அப்போ அவனுக்கு அந்த காரியங்கள்லாம் தெரியுது பாருங்க. சொன்னால் ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்ம ஆண்டு கருத்தில் அடங்கி இருப்போம். ஏன்னா நம்ம எத்தனையோ தவறு செய்திருப்போம், எத்தனையோ குற்றம் செய்திருப்போம், எத்தனையோ பாவம் செஞ்சிருப்போம், எத்தனையோ பொய் பேசியிருப்போம், எத்தனையோ ஏமாற்றிருப்போம். இதெல்லாம் அந்த கருத்தில் எல்லாமே இருக்கு. அப்போ ஆண்டு என்ன சொல்றாருன்னா, உன்னை அந்த பாவத்திலே உன்னை ஆண்டு ஆசீர்வதிக்க முடியாது. அதுக்குதான் பாவம் செஞ்சுட்டே இருக்கும்போது உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சாருன்னா உனக்கு புரியாது அந்த பாவத்தினுடைய விளைவு என்ன. நான் செஞ்சேனே அந்த தவறுக்கு என்ன விளைவு. நான் வந்தாலே நான் எடுத்துட்டேன் சந்தோஷமா அப்படி கொண்டாடுறதுக்கு உனக்கு வந்து கர்த்தர் அப்படி உள்ள வைக்க மாட்டாரு. உலகத்துல வாழ்றாங்க தெரியுமா, உலகத்தின் ஜனங்க. அவங்க எப்படி வேணாலும் அதையும் பகலையும் பண்ணிக்கிட்டு வயிற்று தாழ்வு ராஜா மாதிரி வாழ்வான் உலகத்தில் இருக்கிற வரைக்கும். ஆனால் நியாய தீர்ப்பில் அவன் நிற்கவே மாட்டான். நச்சு நியாய தீர்ப்பு அதுதான். உலகத்தில் அவனுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவ பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. உலகத்தார் போல நம்ம இல்லை. அப்போ நமக்கு ஆல்ரெடி செய்வானா. இதுக்காக 2வது வசனம் படி. எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைத்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று தேவன் சொல்கிறார். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிறது. அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வைப்படுங்கள் என்றும் பல்லவெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலைகளின் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோலநாடு செவ்வையாகி கரடம் முரணானவை சமமாக்கப்படும் என்றும் கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்துல கூப்பிடுற சத்தம் இப்படி உண்டாயிற்றான். ஏன்னா நம்ம செஞ்ச தவறுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இதில் யுகத்தில் எல்லாம் செஞ்சிருவோம். இந்த பாதிக்கு போயிடுவோம், அந்த பாதிக்கு போயிடுவோம், அங்கே போய் நின்றுவோம், இங்கே போய் நின்றுவோம். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பார்ப்பாரு. உனக்கு எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு வைத்திருப்போம். பூமியில் நம்ம வாழ்கிறோம், நமக்கு என்ன நம்ம ஹாப்பியாக வாழலாம் அப்படி இல்லை. எல்லாத்துக்கும் நியாய தீர்ப்பு கர்த்தர் வைத்திருப்பார் தேவ பிள்ளைகளுக்கு. ஏன்னா ஏன் அந்த நியாய தீர்ப்பு அங்கே வைக்கிறான்னா, நீ உலகத்திலே அப்படியே நீ நரகத்துக்கு அழிஞ்சு போற வாக்குமா இல்லை. நீ எங்க வரணும், பரலோகத்துக்கு நீ வரணும். உன் ஆத்மா எங்க போகணும், பரலோகத்துக்குள்ள வரணும். அப்போ அந்த ஆத்மாவுக்கு நீ வந்து என்னென்ன இங்க குற்றம் கூற தப்பு பண்ணியிருக்கிறியோ அதெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாரு, உனக்கு ஒரு காலகட்டத்தை கொடுத்துருவார். நீ மனதிரும்ப உன்னை தொடர்ந்து அந்த காலத்துக்கு விட மாட்டார் தேவ பிள்ளைகள். உனக்கு ஒரு நாள் என்ன செய்வாரு, உனக்கு அந்த செஞ்சு நீ பாவம் செஞ்சு தெரியுமா, நீ மீறுதல் செஞ்சு தெரியுமா, கர்த்தருக்கு விரோதமா செஞ்சு தெரியுமா, அதெல்லாம் உனக்கு என்ன செய்வார், திரும்பிடும். உனக்கு குத்தும், அம்பு குத்துற மாதிரி உன்னை சுற்றி ஒரு குத்தும். ஐயோ இதுல நான் எப்படி மீட்டு எடுக்கிறது, எப்படி ஆண்டவரே உயிரை காப்பாற்றுறது, எப்படி ஆண்டவரே நான் பிழைக்கிறது, ஐயோ நான்
எனக்கு திரும்ப என்ன வந்து குத்துதே, என்ன அடிக்குதே, என்ன செய்யுதுன்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம்? நம்ம எங்கேயும் போக மாட்டோம். நம்ம என்ன, நமக்கு ஆண்டவர் தானே. ஆண்டவர் பார்த்துல சரண்டர் ஆயிடும். சரண்டர் ஆகணும்னு ஆண்டவர் தான் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேய்ச்சுங்கள். ஏன்னா அவங்க செஞ்ச எல்லா எல்லா பாவத்துக்கும் மீறினதுக்கும் அவங்க செஞ்ச எல்லா காரியத்துக்கும் நான் நியாயத்தீர்ப்பு முடிச்சிட்டேன். ஃபினிஷ்ட். இப்போ அந்த பாவத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாம எல்லாவற்றையும் நான் அவங்களுக்கு மன்னித்து அவங்களை என்ன செய்ய திரும்ப மீட்டெடுக்கிறேன். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், அலைகள் குற்றுகள் எல்லாம் என்ன செய்யும்? தகர்க்கப்படும். கோணலானவைகள் எல்லாம் செவையாக்கப்படும். நம்ம வாழ்க்கை அப்படிதான் இருக்கு. சில நேரம் நம்ம தப்பு செய்வோம், தவறு செய்வோம், கோணல் மாடலுமாய் கடந்து போவோம். கரடு மரடான காரணத்தை நம்ம போவோம். பள்ளமா இருக்கும். போற போதெல்லாம் பள்ளமும் மேலும் கடவுளை இறங்கி ஏறும்போது அவ்வளோ கஷ்டமா நம்ம கடந்து போயிருப்போம். ஆனா ஆண்டு இப்ப சொல்றாரு பாருங்க, இந்த 40வது அதிகாரத்துல நான் உங்களுக்கு எல்லாமே இப்ப சரியாகிட்டேன். உங்க பாவத்தை எல்லாம் நான் இப்ப மன்னிச்சுட்டேன். நீங்க செஞ்ச தப்பு தவறு குற்றம் குறைகள் எல்லாம் நான் இனிமே பாலாஸ் பண்ண மாட்டேன், முடிஞ்சிச்சு. ஏன்னா நீ செஞ்ச தவறு உன்னையே குத்திச்சு பாரு, நீ போன தப்பான வழி உன்னையே திருப்பிச்சு பாரு. அதனால இப்போ உனக்கு மன திரும்பது வந்துருச்சு. நான் செஞ்சது தப்பு, நான் போனது தப்பு, ஐயோ நான் பேசுறது தப்பு, ஐயோ நான் செஞ்சது பெரிய பெரிய தவறு, என் தேவனுக்கு விரோதமாக நான் செஞ்சிருக்கிறேனே அப்படின்னு நீ ஒழுங்கா உடைச்சு நீ கத்தர் சமூகத்தில் வரப்பாரு. கத்தர் அப்படியே உன்னை தூக்கிடுவாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வேதத்தை ரொம்ப எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு மனுஷன் தாவீது, அடுத்தது யோபு. ரெண்டு பேருங்க ரொம்ப ரொம்ப கர்த்தர் சிநேகமா இருந்தவங்க. யோபு இருக்கிறாரு, யோபு இஸ் a perfect man. யோபோட காலத்துல அவர் ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த ஒரு மனுஷன். நல்ல ஐஸ்வர்ய சம்பத்தா, நல்ல கோடி கோடியா பணம் இருக்கு அவருக்கு. நிறைய ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாம் மந்தையா வச்சிருந்தாரு. அநேக வேலைக்காரர்கள் இருந்தாங்க. நல்ல வசதி, அவருக்கு இருக்கிற வசதி ராஜா மாதிரி கால் மேல கால் போட்டு உட்காந்து சாப்பிட்டு இருக்கலாம். பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருந்துச்சு, மனைவி இருந்தாங்க. ஆனாலும் அந்த யோபு எல்லாவற்றுக்கும் சரியா படி அளப்பாராம். தேவ ஜனங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு ஆற்றை பத்தி பேசுவாராங்க. அவர் ரொம்ப ரொம்ப பக்தியான சன்மார்க்கன், ரொம்ப உண்மையான ஒரு மனுஷன் யோபு. அப்படி எல்லாத்தையும் பிள்ளைங்க கூட தப்பு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு தூவம் போடுவாங்க, பலி போடுவாங்க. பிள்ளைங்க செஞ்ச தப்பு தவறெல்லாம் மன்னிச்சிருக்காங்கன்னு சொல்லி 10 பிள்ளைங்களும் விசாரிப்பாரு, வேலைக்காரங்களாம் விசாரிப்பாரு, சிறு பிள்ளைங்களாம் கூப்பிட்டு கண்ணை பத்தி பேசுவாரு. தப்பான காரியம் செய்யாதீங்களா, இந்த வழியில நடக்கிறாங்க, நீதியான போத. வாலிபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவாராம், பெரியவங்களை கூப்பிட்டு அவரை வச்சு பேசுவாராம். அவர் பணக்காரர் தானுங்க, ஒரு வசதி படுத்து. ஏங்க இந்த ஜனங்கள்லாம் போய் பேசுறோம்? ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள அந்த தெய்வ பயம். ஒருவனும் கெட்டு போயிடக்கூடாது, ஒருவனும் கத்தருக்கு விரோதமான காரியம் செய்யக்கூடாது, சரியான பாதையில நடக்கணும்னு சொல்லி யோபை பார்த்தாக்கா அந்த அங்க உள்ள ஜனமெல்லாம் யோபை வந்தாலும் அப்படியே குளிஞ்சிட்டு ஐயா சொந்தரையா அப்படின்னு சொல்லிட்டு குளிஞ்சிட்டு போவாங்க. ஏற்பட்ட மனுஷனாங்க யோபு. ஆனாலும் சில நேரங்களில் நமக்கு வந்து சில சோதனைகள் வரத்தான் செய்யும். நம்மள தப்பான காரியங்களை தவறான காரியங்களை நம்ம மேல செய்யாம கூட சில சூழ்நிலைகள் நம்ம மேல கொண்டாந்து போடுவாங்க. யோபு கூட அப்படிதான் பாருங்களேன். யோபு சரியா செம்மையா இருக்கிற மனுஷன், ஆனாலும் பிசாசு அவங்க மேல கண்ணை வைத்தான். பிசாசு என்ன கண்ணை வச்சு என்ன போய் சொல்றான், ஏய் இயேசுவே ஆண்டவரா, நீங்க அந்த யோபியா உங்களை பக்தியா வணங்கிட்டு உங்களையே போச்சுட்டு தெரியுமா, நீங்க அவனை நல்லா வச்சிருக்கீங்க, அவனோட எல்லா சொத்து சொக்கத்தெல்லாம் வேலி அடைச்சி காத்துட்டு இருக்கீங்க, அதான் அவன் உங்களை தொழுதுட்டு இருக்கிறான், இல்லைன்னா அவன் தொழுவானாங்கள அப்படின்னு சாத்தான் போய் ஆண்டவர்கிட்ட பேசுறான். அப்ப ஆண்டவர் சொல்லுவார், அப்படியா நீ சொல்ற அப்படின்னா நம்ம அவனுக்கு ஒரு வேலி போட்டிருந்தாங்க, அவங்க சொத்து சொகத்துக்கெல்லாம் அவனோட எல்லா பரிமாணங்களுக்கும் வேலி ஆட்டை அடிச்சிருக்காங்க. வேலியை கழட்டி விட்டுறாங்க. என்ன சரியோ நீ செய் அவனை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யோபுக்கு என்ன சோதனை வந்துச்சுன்னா, அவனுடைய மிருகங்கள், அதாவது அந்த ஆடு மாடு கழுதை குதிரை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்கன்னா
அழிஞ்சு போச்சாங்க, ஒண்ணு கூட இல்லாம. வேலைக்கார ஒருத்தர் அப்படியே சொல்றான், இது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு. ஐயோ ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க கொடுத்தீங்க, நீங்க எடுக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இப்படி நம்ம சொல்லுவோமாங்க. ஒன்னொன்னு அழியுது, ஒன்னொன்னா போகுது, யோகுது. அப்புறம் முடியாதுன்னு சொல்லணும். ஐயோ யோகுவே, ஐயா உங்க பிள்ளைங்க வீட்டுல வீடு இடிஞ்சு அப்படியே உங்க பிள்ளைங்க 10 பேர் செத்து போனாங்க. எப்படி 10 பிள்ளைங்களை செத்து போனா எப்படிங்க? எப்படி தாங்க முடியாது தானே? என்னென்னமோ அவன் ஆண்டவருக்கு அப்படி உண்மையா இருக்கிறானே, ஏதோ ஒன்று பேசிருக்கிறாங்களா ஆண்டோட. ஏன்னா ஆண்டோட உங்களை உண்மையா இருந்தா இப்படிலாம் நான் முடிஞ்சிடறேன், எல்லாத்தையும் உங்களை பற்றி சொல்றேன், நீங்க சாட்சியா நீங்க உங்களை பற்றி நான் சொல்லிட்டு போய் நீங்க இப்படிதான் எனக்கு செஞ்சுட்டீங்க. நான் ஏதோ கோபத்தில் பேசுவாங்க. ஆனால் இவன் உண்மையே பேசுறேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவர் போய் என்ன செஞ்சாரா? அழுதாரப்பனாக்கா. ஆண்டவரே எல்லாம் நான் தாங்க மாட்டேன்னு அழுதார். மனைவி சொன்னாரா, ஐயோ பைத்தியம் அவருக்கு, என்ன கடவுள் கடவுள் அவரை போய் துணிச்சிட்டு கிடக்குறேன், போச்சுட்டு அவரை வணங்கிட்டு கிடக்குறேன், எல்லாம் உன்னை விட்டு போச்சு, போ கடவுள் எல்லாம் எடுத்து ஒன்றும் இல்லாம கடவுளை தூசிச்சுட்டு ஜீவனை விடுறா அப்படின்றா பொண்டாட்டி. ஏங்க பொண்டாட்டி கணவனுக்கு உண்மையா இருக்கணும். அவனுடைய ஆத்மால அவனுடைய சரீர சுகத்துல உண்மையா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் திரும்ப சாந்தா வந்து சொல்றாங்க, அதான் யாருக்கு யோகம் வந்துட்டு உங்களுக்கு உண்மையா இருக்கா தெரியுமா? அவன் சரீரத்தை நல்லா சுகமா வச்சிருக்கிறதுல அதான் உண்மையா இருக்கான். அப்படியா? சரி, அவன் உயிரை விட்டுட்டு என்ன வேணா செய் அப்படின்னு சொன்னாராம். சரி, இன்னும் உடம்பெல்லாம் பயங்கரமான பருக்கள், பெரிய பெரிய பருப்பு வந்து சலமும் ரத்தமும் அறுத்து சொல்லிட்டு, ஐயோ அப்படி மோசமாயிட்டாரு. ஆனாலுங்க இந்த சூழ்நிலை எல்லாம் கேவலப்படுத்துறாங்க, எல்லாம் அவருக்கு நையாண்டி பண்றாங்க. இப்படி குடிஞ்சு போச்சுங்களா அவர் நல்லா இருக்கும்போது வணங்கிக்கிட்டு, அதெல்லாம் இப்படி நிற்கிது. என்ன இந்த ஆளுக்கு இப்படி ஆச்சு, என்னமோ இந்த ஆள் பண்ணிட்டு நல்லா மட்டமா பேசுறாங்க. பொண்டாட்டியும் மட்டமா பேசுறான், சாவுன்றான், அந்த தேவனை தூஷித்து சாவுன்றான். அப்படின்னு சொல்றாரு, தேவன் எவ்வளவு நன்மை செய்திருக்காரு. அவர்களுக்கு தீபா கொடுத்தாதான் என்ன வாங்கிட்டு தான் போகுமே, என்னடி இப்படி பேசுற பெத்திக்காரி மாதிரி சொல்றாரு மனைவி. ஆனாலும் அந்த பாடு கொஞ்சம் பாடு இல்லைங்க. தெருவில் போய் உட்காருவாருங்க, முடியாத பணி, அந்த வேதனை, அந்த இது. இப்போ யாரும் அவர் கூட இல்லை, எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. 3 பேர் வந்தாங்க கூட்டாளிங்க. ஆரம்பத்தில் ஆறுதலாக சொன்னாங்க, போ இல்லாத கேள்வியை கேட்டு நையப்படைச்சாங்க. ஆனாலும் அந்த நையப்படைப்புல கூட அவர் தேவனை தூசிக்கவே இல்லைங்க. அந்த விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறாரு. இன்னைக்கு நிறையா பேர் எனக்கு வீடும், நிறையா ஜனங்களோட இருக்கிறோம், நான் கர்த்தர்கிட்ட இப்படிதான் இருப்பேன், அப்படி இல்லை. நீ தனிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் பார்க்குறாரு. நீ தனிப்பட்ட ரீதியில தேவனோட எப்படி இருக்கிற பாருங்க. அவன் அந்த மாதிரி சூழ்நிலையில கூட கடைசி நாள்ல தேவன் பூமியில வந்து நிற்பது அந்நிய கண்கள், என் கண்ணு காணுன்ற அந்த சூழ்நிலை சாவ நிலையில இருக்கான். அந்த சரீரத்தை விசுவாசம் என்ன செஞ்சுட்டு வஞ்சித்துருச்சு. அவன் சாவ போற நிலையில இருக்கான். அந்த பயம் வரும்போது அவன் என்ன சொல்றான், என் கர்த்தர் வந்து பூமியில நிற்பாரு, அது கண்கள் காணும், அந்நிய கண்கள் காணும், என் கண்கள் காணும். அப்படி கர்த்தர் நம்ம வச்சிருப்பாரு. விசுவாச வார்த்தையை அடுத்தான் பாருங்க. கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமா அவன் நடந்தான். அவன் நம்ம நம்பிக்கை கர்த்தருக்கு இருந்துச்சு. அவன் எந்த சூழ்நிலையை நம்ம மறுதளிக்க மாட்டான். அந்த விசுவாசம் கர்த்தர் நம்மளோட விசுவாசம் கேட்கறாங்க. அந்த விசுவாசம் நம்மகிட்ட இருக்கும்போது பின்னால நீங்க பார்த்தீங்கன்னா அந்த யோகுவை கர்த்தர் வந்துங்க, யோகு பரவாயில்ல, அந்த 3 பேரும் உன்னை வந்து பேச்சை புரிஞ்சிக்காம வந்து அவமதிச்சானுங்க, நிந்திச்சாங்க. அவங்களுக்காக நீ ப்ரே பண்ணி ஜெபம் பண்ண. அவன் அந்த 3 பேருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செஞ்சானா, யோகோட சிறையிருப்பை மாற்றிட்டாங்க. யோகுக்கு ஒரு சிறையிருப்பு, அந்த வியாதி, அந்த பாடு, அந்த கஷ்டம், அந்த வேதனை, ஆண்டு சிறையிருப்பை மாத்திர பின்னால பார்த்தீங்கன்னா, ஐயோ பூரண விடுதலை அடைச்சிட்டார், சுகம் அடைச்சிட்டார் யோகு. எல்லாரும் வந்து வெள்ளி காசு தங்க காசு அவனா கொடுக்குறாங்க. யோகா உயர்த்துறாரு ஆண்டு. அடுத்த போர்ஷன் டபுள் போர்ஷன் நாங்க ரெட்டத்தலையான ஒரு உயர்வு ஆண்டு அவர் கொடுத்தாருங்க. ஏன் தெரியுங்களா, அவன் அந்த சூழ்நிலை எந்த சூழ்நிலையானாலுங்க அவன் பெருமையை அடிச்சுக்கவே இல்லைங்க. அவன் ஆண்டரை வந்து
நம்புங்க, அவரோட வார்த்தையை கேளுங்க, கீழ்ப்படிங்க. அவன் என்ன மனுஷனா இருந்து கூட எங்கேயோ உட்கார வேண்டுவேன் வந்து தரையில உட்கார்ந்து ஜனங்களை கூப்பிட்டு ஆண்டவரை பத்தி பேசுறான். அந்த ஒரு தாழ்மை, அந்த ஒரு இறக்கம், அது ஒரு தயவு கத்தை ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. சாத்தாட்டு சொல்றாங்க என்ன வேணா செய்ய, ஆனா அவன் மறுதளிக்க மாட்டான். அதே போலங்க கடைசி வரைக்கும் யோபு கத்தரை மறுதளிக்காத இரட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் யோபுக்கு கொடுத்தாருங்க. எல்லாமே இங்க டபுள் 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 டபுள். இப்போ வந்து ஒரு 5 கழுதை போச்சா 10 கழுதையா கொடுத்தாரு. இப்போ 20 ஆடு குதிரை போச்சா 40 குதிரையா திரும்ப கொடுத்தாரு. இழந்து போனதெல்லாம் திரும்ப டபுள் டபுளா பெற்றுக்கொண்டான் அவன். ஆனா அப்ப பிள்ளைங்க மட்டும் அதை 10 பிள்ளைங்க திரும்பி கொடுத்தாங்க. அதே மனைவியை திரும்ப கொடுத்தாங்க. பாருங்க, எல்லாத்தையும் புதிதாக்கி கொடுத்து மீடிய ஆயுள் அவனுக்கு கொடுத்து அவனை செல்வத்தனா கத்தர் உண்டாக்கி திரும்ப அவனை ரட்டிப்பா ரட்டிப்பா முதல் உள்ள ஆசீர்வாதத்தை கடை 2 மடங்கான ஆசீர்வாதத்தை தந்து தேவன் யோபுவை உயர்த்தி வைத்தாங்க. அப்படி தேவ பிள்ளை வந்து எந்த சூழ்நிலையானாலும் நான் தப்பு செஞ்சிருக்கணும், தப்பு செய்யலையோ, என் மேல இல்லாத கொள்ளாத என்னை போட்டு என்னை வந்து சாகடிக்க வந்தாங்களோ, கொல்ல வந்தாங்களோ, சாத்தா என்ன பண்ணா, சாத்தா வந்து என்ன பண்ணுச்சு, யோபு கொல்லத்தான் வளர்த்துடுறான். அதனால அந்த வியாதியை போட்டான். அந்த வியாதியை சாவுக்கு தான் முடியும் கிடைச்சிருக்கானா கத்தரை அதுல இருந்து தூக்கினார். இது போலதான் கத்தர் நம்மளை தூக்கி கண்மலையில நிறுத்துவாருங்க. நம்மளை வந்து எல்லாரும் தூக்கி பாதாளத்துல போட்டாலும் அந்த பாதாளத்துல இருந்து கர்த்தருடைய கரம் என்ன செய்யும், அவங்களை தூக்கி எடுத்து கண்மலையை நிறுத்தும். ஏன்னா இது என்னோட பிள்ளை, இது எந்த சூழ்நிலை எனக்கு தான் சாட்சியா நிற்கும்னு நம்மள அநேகருக்கு காண்பிப்பாருங்க. கர்த்தர் எவ்வளவு நல்லவருங்க. ஆண்டவரை போல ஒரு நல்ல தெய்வம் தான் ஐயா வாழ்க்கையில இது வரைக்கும் கண்டது இல்லைங்க. அவ்வளோ நல்லவருங்க. எதை நீங்க வந்து அவருக்கு பிரியமான வார்த்தைகளை கேட்டு, வார்த்தை காதுல கேட்டு, அதை இருதயத்துல வைத்து அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்க நடந்தீங்கன்னா, நீங்க செயல்பட்டீங்கன்னா ஆண்டவர் கூடயே தான் இருப்பாரு. உங்களுக்கு நீங்க பின்னால வருவீங்க, அவர் முன்னுக்கு போவாரு. உங்களுக்கு சைட்ல இருப்பாரு, இந்த சைட்ல இருப்பாரு, பின்னால இருப்பாரு. உங்களை ஒருமே தொட முடியாது. விளங்குதுங்களா? எங்க ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பது விளங்குதுங்களா? ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அந்த சாட்சியில அதுல கடந்து போறவங்க நீங்க கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஆமா நானும் அப்படிதான் கடந்து போனேன், என் ஆண்டவரை உயிரை காப்பாற்றுங்க, இல்லைன்னா அன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்கேன். என்ன நீங்க கண்டிருக்க முடியாது. நான் பண்ண காரியத்துக்கு எனக்கு வந்து சத்துருக்களை ஏவப்பட்ட சத்துருக்கள் எனக்கு விரோதமாக வந்து காரியத்துக்கு என்னை கொள்ளணும்னு எத்தனையோ பேர் என்னை வளர்த்துனாங்க. என் கர்த்தர் அப்படியே என்னை மறைத்தினேன். அப்படியே அவரோட வார்த்தைக்கு என்னை கொண்டு வந்தாரு, என்னை ஜீவனோட வைத்திருக்காரு, என்னை உயர்த்தி வைத்திருக்காரு. என் ஆண்டவர் நல்லவர், அவரை முத்தம் கொடுப்பாங்க. ஆண்டவர் அவ்வளோ நல்லவர் நம்ம ஆண்டவருங்க. சரி, இப்போதான் நம்ம மெயினான முக்கியமான வசனத்துக்கு நம்ம இப்போ கடந்து போகிறோம். சோதரம் இப்போ வந்து இந்த 40வது அதிகாரத்தில் 28வது வசனத்துல படிக்கிறது. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. சோர்ந்து போகிறவருக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஆமென். ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மேல 27வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, யாக்கோபே இஸ்ரவேலே என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகிறது என்றும் நீ சொல்வானே. ஐயோ கர்த்தர் என்னை மறந்துட்டாரே, கர்த்தர் நான் செஞ்ச நியாய நீதியெல்லாம் மறந்துட்டாரே, அவர் என்னை பார்க்கலையே, நீ ஏன் அப்படி சொல்ற? யாக்கோபே இஸ்ரவேலே ஏன் நீ அப்படி சொல்ற? பூமியின் கடையாந்தரங்களை சித்தித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போகிறதே இல்லை. இந்த பூமியில அனைத்து காரியங்களையும் உண்டாக்கின கர்த்தர் நான் எப்போது சோர்ந்து போகவே மாட்டேன்.
இலைப்படைவதும் இல்லை. நான் இலைத்து சோர்ந்து போறதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இது நீ அறிஞ்சிருக்கிறியா? நீ அறியாம இருக்கிறியா? நான் இப்படிப்பட்ட ஆண்டவர் என்பதை இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. நீ பார்த்தது இல்லையா? கேட்டது இல்லையா? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதா இருக்கிறது அப்படின்றத நீ உணராம இருக்கிறியா? இப்ப 29வது வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து. கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறவங்க, எப்போதுமே அவரையே சார்ந்து இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன காரியங்கள் வந்தாலும் அவங்க சில நேரம் அந்த சோறு வந்தாலும் அவங்க திரும்ப எழுந்திருச்சிருவாங்க, விட மாட்டாங்க அந்த சோர்வுக்கு. நான் என் தேவன் உயிரோடு இருக்கிறாரு, அவர் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால சொன்னாங்க, சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்வார்? அவர் பலன் கொடுப்பார். உன்னை சோர்ந்து அப்படியே நைந்து அப்படியே போயிட்டு விட மாட்டாராம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன செய்வாராம்? பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சில நேரத்தில் நம்மளுக்கு அசதி, சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாம் வரும். அப்போ அந்த அந்த சூழ்நிலையில நம்ம ஆண்டை நோக்கி ஜெபித்து, ஆண்டவரே நான் ரொம்ப வீக்கா இருக்க ஆண்டவரே, நான் ரொம்ப பலவீனமா இருக்க ஆண்டவரே, எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே, உங்க ஆவியில என்ன நிரப்புங்க ஆண்டவரே. நீங்க அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆண்டவர் புது பலனை கொடுப்பாருங்க. நீங்க இப்படி போயிட்டு இருப்பீங்க, ஆனா ஆண்டு கொடுக்குற பலத்துல எழும்பி பிரகாசிப்பீங்க. ஐயோ இவனை அந்த எப்படி இருந்தாரு, இப்ப இப்படி இருக்காரு, ஆளுங்கெல்லாம் பார்த்துங்களை பத்தி அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. கர்த்தர் அப்படியேப்பட்டவருங்க, கர்த்தர் சும்மானவர்களுங்க. ஆதியில அவர் இந்த பூமியில தண்ணியா இருந்துச்சு, அந்த பூமி முழுவதும் அதெல்லாம் வத்தி போட பண்ணி எதை எங்க வைக்கணுமோ, எதை எப்படி படைக்கணுமோ, கடலை படைத்தார், நதியை படைத்தார், ஆறுகளை படைத்தாரு, காட்டு மிருகங்களை படைத்தார், பறவைகளை படைத்தாரு, எல்லாத்தையும் படைச்சு மனுஷனையும் படைத்தாங்க. எல்லாத்தையும் மனுஷன் ஆண்டு கொள்ளணும்னு தான் மனுஷன் மேல பிரியம் வைத்து மனிதனை 6வது நாள் படைத்தாராம். மற்ற நாளெல்லாம் எல்லாத்தையும் படைச்சாராம். வானத்தை படைச்சாரு, பூமியை படைச்சாரு, மேகங்களை படைச்சாரு, பறவைகளை படைச்சாரு, மிருகங்களை படைச்சாரு, செடி புல்லு கொடி இப்படி எல்லாம் படைச்சிட்டு தான் எல்லாம் ஆளுகளுக்கு இந்த மனுஷனை கடைசியாக படைச்சாங்க. மனுஷன் மேலே எவ்வளோ அன்பு வைத்திருக்காரு தேவன். அந்த மனுஷனை ஒரு நாள் அவர் கைவிடுகிறதே இல்லைங்க. சோதனை வரும், வேதனை வரும், பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும். அப்படியாப்பட்ட நீதிமானாகிய யோக வாழ்க்கையில் அவ்வளோ சோதனையை கொடுத்தாங்க. யார் கொடுத்தா? நம்மளுக்கு ஒரு எதிராளி உலகத்தில் இருப்பான், ஒரு சாத்தான் அவன் சுற்றிக்கிட்டு தெரியவான். அவன் என்ன செய்வான்? நம்ம கடவுளுக்கு சாட்சியா நிற்கக்கூடாது, அவர் பிள்ளைங்களா நம்ம எழுதக்கூடாது, எழுப்பி பிரகாசிக்க கூடாது, அவருடைய சாட்சியா நம்ம இருக்கக்கூடாது. தட்டி நொக்கார வச்சிருவான் கீழே. ஏதாவது ஒரு பிரச்சனை கூட கொடுத்து தட்டி ஒன்று அப்படியே சோற பண்ணி வச்சிருப்பான். ஏதாவது ஒரு போராட்டத்தை நம்ம கொண்டு போய் தள்ளி நீ எழுந்திரிக்க முடியாமல் தட்டி உட்கார வைக்கிறது தான் சாத்தான்றவனுடைய வேலை. உலகத்துல சாத்தான் பையன் இருக்கான். அவன் தேவ பிள்ளைகளை தட்டிக்கிட்டே தான் இருப்பான் ஒரு காலகட்டம். எப்ப சொன்னாங்க ஆண்டவரே, அந்த காலகட்டம்லாம் முடிஞ்சிச்சு. அவன் தட்டின காலம்லாம் ஆண்டு அடங்கிட்டாரு. இப்ப கர்த்தரே உன்னை டைரக்டா நடத்த போறாரு. அதான் சொல்றாரு, டைரக்டா அவர் நடத்தும் போது நீ சோர்ந்து போகிறது இல்லை, இழைத்து போகிறது இல்லை. என்ன வந்தாலும் கர்த்தர் பலன் கொடுத்து உனக்கு சத்துவத்தை கொடுத்து உன்னை அழகா எழுப்பி உன்னை நிறுத்தி வைப்பார். தேவன் அப்படியாப்பட்டவனுங்க. என்ன இன்னைக்கு ஒரு காரியம் பண்ணாங்க. நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். போகன்சி லாசரஸோட கூட்டம் நடக்கும் போதெல்லாம் 7 வருஷம் தொடர்ந்து வருஷம் கூட்டம் வைப்பாங்க. அந்த கூட்டத்துக்கு நான் எப்போதும் போவேன். இப்போ அந்த கூட்டத்துக்கு நான் போகும்போது அவருக்கு ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனம் பிரேம் போட்டு வச்சிருக்கேன். அந்த வசனத்தை நான் வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதில் பிரேம் போட்டு வைக்கணும்னு அப்படியே வச்சுட்டோன்னே எங்கள் வீட்டில் என்ன செஞ்சுட்டாங்க, மேலே அந்த அல்மாரி ஒன்று புதுசாக வாங்கணுன்னே எல்லா சாமானும் தூக்கி மேலே போட்டுட்டாங்க. கொஞ்சம் சாமான் மேலே தூக்கி வச்சுட்டாங்க. ஏன் கேட்குறீங்க? அதில் முக்கியமான ஒரு காரியமாக அதில் போயிடுச்சு. என் மகன் பாவம் என்கேஜ்மெண்ட் மோதிரம், அவள் கல்யாணம் பண்ணுற போகிற அந்த பொண்ணு ஒரு மோதிரம் போட்டிருந்தா அவளுக்கு. அப்போ அவளுக்கு வேலை எல்லாம் பிரச்சனை கொஞ்சம் இருந்ததுனால இந்த பையன் என்ன செஞ்சான், என்கிட்ட தான் அந்த மோதிரத்தை கழட்டி கொடுத்தான். அந்த மோதிரத்தை கொண்டு வச்சு காசு வாங்கிட்டு வாங்கம்மா, நம்ம கல்யாணத்துக்குள்ள அந்த மோதிரத்தை நான் எடுத்துருவேன்னு சொல்லி அவன் என்கிட்ட கேட்டேன். நானும் போய் மோதிரத்தை வச்சுட்டு ஒரு எண்ணெய் கொண்டு வச்சுருந்தேன். அந்த எண்ணெய் கூட சூறா வச்சுருந்தேன். நான் மற்ற சூறாவோட சம்பர் பண்ணலைன்னா அவன் சீக்கிரமாக எடுக்கிறேன்னு சொன்னாங்க.
அதனால அந்த ஹேண்ட்பேக்கில் வச்சிருக்கிற சூடாகும். இந்த என் வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் தூக்கி அந்த அல்மாரி மேலே போடுறோம், அந்த ஹேண்ட்பேக்கை தூக்கி மேலே போட்டுருக்காரு. அப்புறம் அந்த வசனத்தை அப்படியே மடக்கி சுருட்டி எப்படி மேலே துணிச்சு வச்சுருக்கிறாரு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுனாங்க பாருங்க, கத்தர் நல்லது. ஒரு பெரிய பேக் ஒரு மேலே இருக்கும், கருப்பு பேக்கு. அந்த பேக்கு திடீர்னு சறுக்கு கீழே விழுந்துருந்துச்சு. ஐயோ என்ன நல்ல ஒரு பேக்கு கீழே விழுந்து போச்சு, எல்லாம் பேக் பண்ணி தான் வச்சுருக்காங்க, கீழே விழுந்துருச்சு. அதாவது மனசு கஷ்டமாக போச்சு, என்ன நல்லா இருந்த பேக் என்ன கீழே விழுந்துருக்காச்சு. அழகாக எடுத்து வைக்கணும். நான் என்ன செஞ்சேன், நாக்காளியை போட்டு மேலே ஏறி அந்த பேக்கை வைக்கலான்னு அந்த இடத்த சுத்தம் பண்ணலான்னு பார்க்குறேன். அந்த ஹேண்ட்பேக் ஒன்று அங்கே இருந்துச்சு. எனக்கு அந்த ஹேண்ட்பேக் ஞாபகம் என்ன போயிருக்காது, ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, 3-4 வருஷம் ஆச்சா. அப்போது நான் அந்த ஹேண்ட்பேக்கை திறந்து பார்த்தேன், இது என்ன இருக்குன்னு பார்த்தா அவனோட அந்த என்கேஜ்மெண்டோட சூறா அந்த பாசகத்தில் வச்சுட்டேன். அது சூறா அதுக்குள்ள இருக்குது. நாங்களும் அப்படி தேடிட்டோம், தேடிட்டோம், சூறா கிடைக்கவே இல்லை. புள்ள போய் புது மோதெல்லாம் செஞ்சு அது மாதிரி கிடைக்கல. அப்புறம் மனைவி செஞ்சு பத்து ஓடி நான் போட்ட மோதல் விட்டு பாசகால் வச்சு கூட கேட்டுட்டான். என்ன பண்ணுற சூழ்நிலை அன்றைக்கி அப்படி இருந்துச்சு. அப்புறம் சரி எல்லாம் அப்படியே இது பண்ணி, ஆனால் பாருங்கள் அந்த சூறா அன்றைக்கி கிடச்சிச்சு. அப்புறம் உடனே நான் சொன்னேன். அப்புறம் பார்க்குறேன் அந்த வசனம் என்ன வசனம்னு இந்த வசனம் தாங்க. அதாவது ஏசாயா 40:31 வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுபலன் அடைந்து கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். சோர்ந்து போனார்கள். வசனத்தை நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ இந்த வார்த்தையை நான் வாங்கிட்டு வந்து இதை ப்ரே போட்டு வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் இந்த வார்த்தையை நான் மறந்து போயிட்டேன் பாருங்க. அப்புறம் இடையில நான் என்ன செஞ்சேன், ஒரு கிறிஸ்டியன் ஷாப்புக்கு போயிருந்தப்ப அந்த கடையில் நான் போய் பார்த்துட்டேன். அதே வந்து வார்த்தை இருந்துச்சு. அது ஒரு சின்ன வார்த்தை தான். அதை வாங்கிட்டு வந்து மாட்டிங்க. ஆனால் இங்கே எனக்கு நினைப்பே இல்லை, இந்த வசனத்தை நான் வாங்கின நினைப்பே எனக்கு இல்லை. உடனே ஆண்டவரே மக்கள் நன்றி ஆண்டவர். அப்படியே சுருட்டி கிடக்குது அந்த வசனம், சுருட்டி முருட்டி கிடக்குது. நிமிரவே முடியல அந்த வார்த்தையை. எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெயிட்டான ஜாமான் அது மேலே வச்சுக்கிட்டு ஒரு வாரத்துக்கிட்டுங்க வெயிட்டான ஜாமான அந்த வசனத்து மேலே வச்சு அதை கொஞ்சம் சரிப்படுத்திட்டு நான் போய் கடையில் கொண்டு போட்டு இந்த ஃப்ரேம் போடுறேன். ஃப்ரேம் போட்டு வச்சுருக்கேன். ஆண்டவருங்க நம்மளுக்கு ஒரு காலப்பட்ட வச்சிருப்பாருங்க. எந்த சூழ்நிலையானாலும் யோக போல நினைச்சிருப்பாங்க. கொஞ்சம் கஷ்டம் பண்ணுவோம், எனக்கு இந்த கஷ்டம் வந்துருச்சு, என்ன நாங்கள் கவலை கும்பிட்டு இப்படிச்சு அப்படின்னா ஆண்டவர் நம்ம என்ன வருது, இது மோசமாக போயிட்டு கீழே போயிடுவாங்க. கத்திர அப்படி எப்படி தூக்குவார் நம்மள. அப்படி இல்லைங்க, இன்னைக்கு எனக்கு வாழ்வு வந்துருச்சு தெரியுமா. நீங்க என்ன வாழ வச்சீங்க, கஷ்டத்தை தான் நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு எனக்கு நல்ல வாழ்வு பாருங்க கொடுத்துருக்காரு கடவுள். பெருமை தான் பேசுறேன். கச்சலை தாழ்ந்து அமிர்து பொறுத்து கத்தர் கருத்தர் அடங்கி. கத்தர் எப்படிங்க உலகத்தையே படைத்தாருங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தர் நம்ம கிட்ட வாசம் பண்றான்னா நம்ம என்ன அதுக்கு தகுதியானவங்களா சொல்லுங்க? மனுஷன் தகுதியானவனா கத்தர் வாசம் பண்றதுக்கு? நம்மளுக்குள்ள நாங்களாம் ஆப்டா ஒன்மே நத்திங் எனிதிங் நாங்களாம். ஆனா எங்களையும் கர்த்தர் மதித்து யோ என் பிள்ளை நான் உண்டாக்கின என்னோட பிள்ளைன்னு சொல்லி சொந்தம் கொண்டாடி நீயே எனக்கு ஆலயமா இருன்னு சொல்லி என்னை ஆலயமா ஆக்கி வச்சு இதுக்குள்ள அவர் வாசம் பண்றாருன்னா அவரு எப்படியாப்பட்டவருங்க, நான் எப்படியாப்பட்டவருங்க? உலகத்தையே உண்டாக்கினவர், வானத்தையும் பூமியும் சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். மனுஷனை மட்டும் அவர் படைஞ்சி அவர் சுவாசத்தை ஊதி ஜீவனை கொடுத்து 6ஆம் நாள் நம்ம உண்டாக்கினவரே நம்மளை வந்து நீ தான் எனக்கு ஆலயம், நீ என்னை துதிக்கணும், நீ என் வார்த்தையில நிலைச்சிருக்கணும், நீ என்னை வந்து எப்பவுமே ஜெபிக்கணும். ஏன்னா அவங்களுக்குள்ள வாசமா இருக்கிறல்ல கேட்டுக்கிட்டே இருக்கு. நீ தான் என்னோட உடன்படிக்கை. ஒரு காலத்தில் உடன்படிக்கை பற்றி தனியாக இருந்துச்சு, கொண்டு போனாங்க. இந்த 10 அப்போ 6 கோழி அதெல்லாம் வச்சு தான் உடன்படிக்கை சுமந்துட்டு போவாங்க. அந்த உடன்படிக்கை சுமந்து போகிற இடங்கள்லாம் அவங்களுக்கு வெற்றி வரும், ஜெயம் வரும். ஆனால் புறம்பா நடந்தீங்க, விரோதமாக பாவம் செஞ்சு உடன்படிக்கை தூக்கினா கர்த்தர் ஆசை மாட்டாங்க.
இன்னைக்கு நம்மளுக்குள்ள நம்மள உடன்படிக்கை பெட்டியா தேவன் வச்சிருக்காருன்னா நான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கணுங்க. அவரை துதிக்கணும். அவர் பாத வசனத்தை நம்ம கவனமா படித்து இதயத்துல வைக்கணும். ஜெபிக்கணும். எல்லாருக்காக ஜெபிக்கணும். நான் மட்டும் இல்லைங்க ஆண்டோட போறது, நான் மாத்திரம் இல்லை, எல்லாருமே இந்த பரிசுத்தமான வாழ்க்கை எல்லாருமே அடையணும். அதுக்காக நான் ஜெபிக்கணும். பாருங்க, இந்த 31வது வசனத்தை திரும்ப நான் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நம்ம கர்த்தருக்காக காத்திருக்கணுங்க. எந்த சூழ்நிலையானாலும் நம்மளுக்கு ஒரு காலகட்டம், நம்மளுக்கு எல்லாத்தையும் ஆண்டு நீக்கி போட, நம்மளுக்கு யுத்தம் பண்ணி நம்மளுக்கு ஜெயம் கொடுக்க ஒரு காலகட்டத்தை வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புதுபலன் அடைந்து கழுகுகள் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். புது பலன் ஆண்டு கொடுமா. அந்த புது பலன் எப்படி இருக்குமா? வயதெல்லாம் அதெல்லாம் இருக்கிறா இல்லைங்க ஆண்டோட பிள்ளைகளுக்கு. வயதெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. நீ 100 வயதானா கூட பாடம் செய்யப்படுத்து. 100 வயதுங்க ஆபிரகாமுக்கு சோத்திரம். 100 வயசு. பொண்டாட்டிக்கு 89. அப்படி அந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தைய கர்த்தர் கொடுத்தாங்க. 100 வயதெல்லாம் நத்திங்க ஆண்டவருக்கு. ஆண்டு என்ன செய்வாராம்? நீ ஆண்டவரை நம்பி இருக்கிற அப்படின்னால, ஆண்டவருடைய பிள்ளையா நீ இருக்கிற அப்படின்னால அவனுக்கு ஒரு புது பலனை கொடுத்து, கழுகு எப்படிங்க பறக்குது? கழுகு சாதாரண இந்த எப்படியா அந்த குறி பறக்குது, அப்படிலாம் பறக்காதுங்க கழுகு. கழுகு கழுகு பறவை இனத்திலேயே கழுகு ஸ்பெஷல் ராஜா. கழுகு பறந்துச்சுன்னா போறது மேல போகும். கழுகு போல யாரும் பறக்க முடியாது. எந்த பறவையும் பறக்க முடியாது. கழுகு கீழே ஒரு பறவை கூட பறக்க முடியாது. கழுகு அவ்வளவு பறந்தாலும் கீழே இருக்கிறத கரெக்டா பார்க்குவாங்க. என்னென்ன இருக்குன்னு பார்க்குவாங்க. பார்த்துங்க அது என்ன செய்யுமா, அதுக்கு தேவையானது இருந்துச்சுன்னா அப்படியே பறந்து அப்படியே டக்குன்னு குத்தி எடுத்துட்டு போயிடும். அதை திரும்ப அப்படி மேலே போயிடும். மேலே கொண்டு போய் வச்சு அது சாப்பிடுங்க. இந்த தலையெல்லாம் பார்க்காதுங்க. நம்ம எப்போ பார்த்தாலும் தலையை பார்த்துட்டு இருக்கோம். லட்சியலான தலைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. கர்த்தர் பெரியவர், அவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவர், அவர் பரலோகத்தின் தேவன். அவரைத்தான் நம்ம பார்ப்போம். அவரைத்தான் எனக்கு எல்லாமே சொல்லி நம்ம அவரோட படத்துல எழுப்பி நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்வாரு? அந்த கழுகுகளை போல நம்மள சிறகடித்து பறக்க வைப்பார். பார்த்தீங்களா? வசனம் சொல்லுதுங்க, நான் சொல்லலைங்க, இது கர்த்தர் சொல்றாரு பாருங்க. அப்படியாப்பட்டவங்க செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். சோத்திரம். அவங்க இப்படிதான் வேகமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓடுவாங்க. அப்படித்தாங்க இது ஒரு காரியம் இருக்குது. எளியா காலத்துல போய் 7 தடவை போய் ஜெபம் பண்ணிட்டு போய் பாரு மழை வருது. மழை இல்லாம ஆக்கிட்டாருல. இப்போ மழைக்காக ஜெபம் பண்றாரு. ஆகாப்பிட்ட சொல்றாரு, ஆகாப்பே நீ சரி ரதத்தை கட்டி எடுத்துட்டு போ அப்படின்ட்டு முழங்கால போட்டு அந்த நெத்தி முழங்கால படுற வரைக்கும் அப்படி முடிஞ்சு ஜெபம் பண்ணாங்க. 7 தடவை அப்ப வேலைக்காரனை பார்க்க சொல்லுவார். 7ஆவது தடவை கையளவு மேகம் இருக்கிறோம் வந்துருக்கா ஆண்டவரை, ஓ கையளவு மேகம் வந்துருச்சா, ஓகே ஓகே ஓகே. மனுஷன் ஓடுவாரு பாருங்க. அந்த ஓட்டம் அதான் ஆவிக்குரிய ஓட்டம். ஓடி அந்த ரதத்தையும், அந்த காலத்துல ரதத்தை ரொம்ப ஸ்பீடா அந்த ரதம் ஓடுறதுக்கு முன்னாலே போய் ஓடி போய் நின்னாராங்க. அதான் ஆவிக்குரிய ஓட்டம். ஆவிக்குரிய மனுஷன் கருத்துக்கு ஒரு புது பலன். நம்மளே அப்படிதான். நம்மளுக்கு சோறு அசதி வருதா, இயேசுவை எடுத்து போடுற இந்த விலை எடுத்தா, இயேசுவை எடுத்து போடுற இந்த சோறுகள் அசதிக்கல, உங்க வல்லமையில என்ன நிரப்புங்கன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவாங்க. எந்த அசதி சோறு பலவீனங்க நோய் நொடி எல்லாம் பறந்து ஓடி இருக்க கர்த்தர் நம்மளுக்கு புது பலனை கொடுப்பாங்க. அப்படியாப்பட்ட நம்ம தேவன் சொல்றாரு, அவன் ஓடினாலும் என்ன செய்ய மாட்டான், இழப்பு வராது, அவனுக்கு சோர்வு வராதுங்க. நடந்தாலும் அவனுக்கு என்னதான் சோர்வு வராது. ஓடினாலும் இழப்படைய மாட்டான், நடந்தாலும் சோர்வு அடைய மாட்டான்.
இன்னைக்கு அந்த வசனத்தை ஆண்டு எனக்கு கொடுத்துருந்தோம். நான் பார்த்தோன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை கொண்டாந்து நான் மாட்டி வைக்கணும்னு பிரேமலா போட்டு கொண்டாந்து வச்சிருக்கிறேன். இயேசு ரொம்ப நல்லவருங்க. அவரோட வார்த்தை இப்படி நம்மளை ஆதரித்து, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை முக்கியமா தலையில நம்மளை வந்து கண்மலையில நிறுத்தி வைக்குங்க. என் பிள்ளைங்கெல்லாம், எனக்கு 3 பிள்ளைங்க. நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன் சிங்கப்பூர்ல. வேலைக்கு ஓடுவேன், ராத்திரி வேலைக்கு தான் ஓடுவேன் எப்போதுமே. கால வேலை நான் அவ்வளோ செய்ய மாட்டேன். ஏன்னா பிள்ளைங்களை நான் பார்த்துக்கணும். எனக்கு இந்த ஆளுங்க உள்ள விட்டுட்டு அவங்க அப்புறம் அதை இதை பண்ணுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க, மேலே உட்காரு, பழைய சொத்தத்துக்கு போய், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதனால் நான் என்ன செய்வேன், ராத்திரி வேலைக்கு ஓடுவேன் சிங்கப்பூரில். ராத்திரி வேலைக்கு ஓடி வந்துட்டு பிள்ளைங்களை பார்த்துப்பேன், ஜப்பம் பண்ணுவோம், ஆவியில் நம்ம ஜம் பண்ணிக்கிட்டு தூச்சிக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு கிடப்பாரு. அப்போ ஆண்டு என்ன ஒரு நாள் சொன்னார், மகளே இந்த வேலையெல்லாம் உனக்கு இல்லை, இவன் 3 பிள்ளைங்களை நீயே வர. இன்னொன்று சொன்னார், என் ஊழியத்தை நீ செய் அப்படின்னு ஆண்டு என்னை கொண்டு வந்தேன். அதை போல நான் அந்த வேலையை விட்டு நின்ன வேலை சிங்கப்பூர் வேலை. நான் ஒரு கியூசியா நைட் ஷிஃப்ட் வேலை செய்ய ஒரு கம்பெனி. எல்லாமே சைனாக்காரன் தான். சிங்கப்பூரில் இல்லை, மலேசியன் இல்லை, சைனாலேருந்து ஆளை கொண்டு வந்திருக்கா. எல்லாம் ஆம்பளைங்க, எல்லாம் ஒரு மிஷினில் வேலை செஞ்சுட்டு இருப்பானுங்க. நான் வந்து கியூசியாக எனக்கு ஒரு டேபிள் போட்டிருப்பாங்க, நான் அதில் உட்காந்து வேலை செய்வேங்க. கத்திர நான் அப்படி பாதுகாப்பாருங்க. எனக்கு ஆம்பளைங்க. நான் 8வது மாடியில் வேலை செய்கிறேங்க. எல்லாமே சுத்தலாம் அப்படிலாம் கம்பெனியெல்லாம் சாத்தி இருக்குங்கிட்டு ஒரு கம்பெனி மட்டும் தான் வெளிச்சு வைப்போம். பாத்திரம் போடணும், கொஞ்சம் இருந்து தான் போகணும் வரணும். அப்போது நான் ஆண்டோடே தான் எப்போதும் ஜம்மிட்டு தூச்சிக்கிட்டு இருப்பேன். அவங்க அந்த பக்கத்துலேயே என்னை வந்து பார்த்துட்டு ஒரு நாள் என்கிட்ட பேசினேன், இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு இல்லை மகளே, 3 பிள்ளைங்களை நீயே வேலை என் ஊழியத்தை செய்து சொன்ன நடத்தாங்க. அப்புறம் தான் நான் வேலையை ரிசைன் பண்ண. என் பாஸ் என்னை வேலை விட்டு நிப்பாட்டவே மாட்டேன்னு. ஏன்னா அவளுக்கு ஒரு நாள் காண்பிச்சிட்டாரு, ஒரு ஏஞ்சல் மாதிரி அவன் என்னை பார்த்துட்டான். அதனால அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நீ வேலை விட்டு நிற்க கூடாது, என் குடும்பத்தில் இருக்கணும், நான் நிப்பாட்டவே மாட்டேன்னு அவன் வற்புறுத்துறான். அப்போ நான் சொன்னேன், நீ என்ன நிப்பாட்டினா நானே நின்றுவேன்னு தான் சோழலை தட்டி விட்டு சொன்னான். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மாரி, எனக்கு ரொம்ப இருக்கிறது எனக்கு ரொம்ப பிளஸ்ஸிங். அதனால தான் உனக்கு வேலை விட்டு நிற்கக்கூடாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ இப்போ வந்து என் வீட்டுக்கார கூட ஃபோன் அடித்தான், உன் பொண்ணு வேலை விட்டு நிற்பாட்ட வேண்டாம், நீ வேற ஆளை பேர் சொல்லிக்கோனே, உன் பொம்பளை எனக்கு ஏங்க யாருங்க சிங்கப்பூர்காரங்க அது மாதிரி செஞ்சு பார்த்துருக்கீங்களா? அவங்க ரொம்ப ப்ரௌடாக இருப்பாங்கங்க. ஆனால் அவள் எனக்காக வேண்டி என் வீட்டுக்காரர் ஃபோன் அடிச்சு. அவர் கிறிஸ்தவ தான், மோனிகா அவர் பேர். ஆனால் என் வீட்டுக்காரர் சொல்லிட்டார், இல்லை பிள்ளை பார்க்க ஆள் இருப்பாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாச்சு. நான் வேலை விட்டு நின்ன விஷயம் தெரியுங்களா? ஃபோன் நம்பர் எனக்கு கொடுத்தா, உனக்கு என்ன தேவை, இந்த கம்பெனி உன்னுடைய வேலை வேணுமா, எப்போதுமே வா, உனக்கு என்ன தேவையா எனக்கு ஃபோன் அடி, இந்த க்ளோஸ் நம்பர் கொடுத்து அப்புறம் தான் போய் என்னை பெருமையெல்லாம் வெட்டி விட்டு என்னை வேலை விட்டு என்னை சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து பஸ் ஏற்றி விட்டாங்க எங்கள் பாஸுங்க. அப்படியாங்க நான் வேலை விட்டு வந்தேன் மலேசியாவில், சிங்கப்பூரில். அதோட நான் ஊழியத்துக்கு வந்தேன். இன்னும் நான் உலகத்தை திரும்பியே பார்க்கலையே. எவ்வளோ சூழ்நிலைகள் வந்துச்சு. எனக்கு அதெல்லாம் வேணாம். என் தேவனின் அழைத்தால கொண்டு வந்தால் அவங்க நடத்தி செல்வார். நான் அவரை தான் நான் நம்பியிருக்கேன். அவரை நம்பின எனக்கு ஒரு நாளும் தோல்வி இல்லைங்க. ஜெயத்தின் மேலே ஜெயம், வெற்றி மேலே வெற்றி தேவன் எனக்கு கொடுப்பார். கர்த்தர் என்ன நான் நம்பியிருக்கிறேன். அப்படின்னால அவர் ஒரு நாள் எங்களை கைவிட போறதில்லைங்க. கர்த்தர் நடத்தி செல்வார். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஆண்டவரே, நாளை நீ கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உண்மை நம்பி இருக்கிற நாங்கள் அசந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லைப்பா. கழுகுகளை போல சட்டைகள் அடித்து உயர பறக்கத்தக்க பலன் நம்மளுக்கு கொடுப்பேன்னு சொன்னீங்களே. நீ ஓடினாலும் இலைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்வு அடைவதில்லைன்னு சொல்லி எங்களை பலப்படுத்தி எங்களை நடத்துகிறீங்க. அன்பு தெய்வமே, ஓடி சொல்கிறோம் ஐயா. அவையானவரே, நாங்கள் உண்மைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம், உங்களைத்தான் நாங்கள் சேமிக்கிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தி தாங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எங்களை தாழ்த்தி உயர்த்தி வேண்டி ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமேன்.